ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா நோக்கம். நோக்கம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பர்பஸ். பர்பஸ். நெக்ஸ்ட் ஒன் பாதிக்கும். பாதிக்கும் இது எப்படி சொல்லலாம்? அஃபெக்ட். அஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் நன்மைகள். நன்மைகள் இது எப்படி சொல்லலாம்? பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் காதலி. காதலி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ராணி. ராணி அப்படின்னா குவீன். குவீன். நெக்ஸ்ட் ஒன் செல்கிறது. செல்கிறது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கோஸ். கோஸ். நெக்ஸ்ட் ஒன் சுருக்கம். சுருக்கம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சம்மரி. சம்மரி. நெக்ஸ்ட் ஒன் கோடுகள். கோடுகள் அப்படின்னா லைன்ஸ். லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அமிலம். அமிலம் அப்படின்னா ஆசிட். ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் விளக்க. விளக்கம் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் ஒன் செய்து. செய்து இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டூயிங். டூயிங். நெக்ஸ்ட் ஒன் ஒன்றுபட்டது. ஒன்றுபட்டது இது எப்படி சொல்லலாம்? யுனைடெட். யுனைடெட். நெக்ஸ்ட் ஒன் ரகசியம். ரகசியம் இது எப்படி சொல்லலாம்? சீக்ரெட். சீக்ரெட். நெக்ஸ்ட் ஒன் தூள். தூள் அப்படின்னா இங்கிலீஷில் பவுடர். பவுடர். நெக்ஸ்ட் ஒன் சூரிய. சூரிய அப்படின்னா சோலார். சோலார். நெக்ஸ்ட் ஒன் மருந்து. மருந்து அப்படின்னா ட்ரக். ட்ரக். நெக்ஸ்ட் ஒன் நகங்கள். நகங்கள் அப்படின்னா நெயில்ஸ். நெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏற்பட்டது. காரணமானது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா காஸ்ட். காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆபத்து. ஆபத்து இது எப்படி சொல்லலாம்? ரிஸ்க். ரிஸ்க். நெக்ஸ்ட் ஒன் வெளியீடு. வெளியீடு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிலீஸ். ரிலீஸ். நெக்ஸ்ட் ஒன் தேவை. தேவையானவை இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரெக்வயர்டு. ரெக்வயர்டு. நெக்ஸ்ட் ஒன் ரசாயனம். ரசாயனம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கெமிக்கல். கெமிக்கல். நெக்ஸ்ட் ஒன் அத்தியாயம். அத்தியாயம் அப்படின்னா எபிசோட். எபிசோட். நெக்ஸ்ட் ஒன் பயனுள்ள. பயனுள்ள இது எப்படி சொல்லலாம்? எஃபெக்டிவ். எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் மூலம். மூளை இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் சோர்ஸ். சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அனுமதிக்கப்படுகிறது. அனுமதிக்கப்படுகிறது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அலோடு. அலோடு. நெக்ஸ்ட் ஒன் அமைப்பு. அமைப்பு இது எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் மேற்கோள். மேற்கோள் அப்படின்னா கோட். கோட். நெக்ஸ்ட் ஒன் முன். முன் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ரீ. ப்ரீ. நெக்ஸ்ட் ஒன் விவரிக்கிறது. விவரிக்கிறது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிஸ்கிரைப்ஸ். டிஸ்கிரைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் துணி. துணி அப்படின்னா ஃபேப்ரிக். ஃபேப்ரிக். நெக்ஸ்ட் ஒன் அறிக்கைகள். அறிக்கைகள் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் புரதம். புரதம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ரோட்டீன். ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் ஒன் மனநிலை. மனநிலை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மென்டல். மென்டல். நெக்ஸ்ட் ஒன் முகமூடி. முகமூடி இது எப்படி சொல்லலாம்? மாஸ்க். மாஸ்க். நெக்ஸ்ட் ஒன் கழிப்பறை. கழிப்பறை இது எப்படி சொல்லலாம்? டாய்லெட். டாய்லெட். நெக்ஸ்ட் ஒன் முக்கியத்துவம். முக்கியத்துவம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ். விற்பனை. விற்பனை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சேல்ஸ். சேல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மென்பொருள். மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஒன் உரிமம். உரிமம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லைசன்ஸ். லைசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தூரம். தூரம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இருப்பு. சமநிலை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? பேலன்ஸ். பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சூத்திரம். சூத்திரம் அப்படின்னா ஃபார்முலா. ஃபார்முலா.
நெக்ஸ்ட் ஒன் மிதிவண்டி. மிதிவண்டி இது எப்படி சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும், சைக்கிள். சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன் முதன்மை. முதன்மை அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரீமரி. ப்ரைமரி. நெக்ஸ்ட் ஒன் தோல். தோல் அப்படின்னா இங்கிலீஷில் லெதர். லெதர். நெக்ஸ்ட் ஒன் நிதி. நிதி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஃபண்ட். ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் அற்புதமான. அற்புதமான இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஃபேபுலஸ். ஃபேபுலஸ். நெக்ஸ்ட் ஒன் பின்னடைவு. பின்னடைவு இது எப்படி சொல்லலாம் லேக். லேக். நெக்ஸ்ட் ஒன் நெருக்கம். நெருக்கம் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். என்றென்றும் இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.